உங்க ஃப்ரெண்டை வெளியே கொண்டு வந்ததுக்காக உங்களை நேரா பார்த்து நன்றி சொல்லணும்னு நான் பல இடத்துல தேடினேன். இப்பதான் பார்க்க முடிஞ்சது. தேங்க்ஸ். போட்டுமா? ம். கொஞ்சம் தூரம் நானும் வரலாமா? எதுக்கு? சும்மாதான். வேணாம், நானே போயிடுவேன். இல்ல, நானும் வருவேன். வா. நீ உங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளையா இருக்கலாம், ஆனா நீ பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிற பொண்ணுங்கிறத மறந்துடாத. வா. எதை செய்யலாம் எதை செய்ய வேணான்னு டிசைட் பண்ற அளவுக்கு பக்குவப்பட்ட பொண்ணு நீ. ஏன் நின்ட்ட? வா. நான் உன்னை விரும்புறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்றது ஓப்பனா நேராவே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அப்படியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. என்ன பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியாது. நான் போறேன். நில்லு. நீ இப்ப என் மனசுல பெரிய சுமையா இருக்க. உன்னை முத பார்த்ததுல இருந்து என் மனசு குத்திக்கிட்டே இருக்கு. என்னால தாங்க முடியல. நீ விரும்புறேன்னு சொன்னா அந்த வேதனை போயிடும். நீ விரும்பலன்னு சொன்னா கூட அது போயிடும். எல்லாத்தையும் மறந்துடலாம் பாரு. சொல்லு. எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்போ நீ என்ன விரும்புறேன்னு நான் முடிவு பண்ணிக்கலாமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். சரி, விரும்பலன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டுமா? ஏன் இப்படி எல்லாம்? அப்போ நீ என்ன விரும்புறல்ல? நான் அப்படி சொல்லலையே. சரி, நீ விரும்பல. என்ன இது? நான் போறேன். நில்லு. ரெண்டுல ஒன்னு சொல்லிட்டு போ. நாளைக்கு சொன்ன போதுமா? பல இடத்துல தேர்ந்தேன் இன்னைக்கு போய் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து போய் சொல்லக்கூடாது. நேத்து நீ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து என்ன பார்த்தத நானும் பார்த்தேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நாளைக்கு நான் காத்திருப்பேன். உன் மனசை கெடுத்தது யாருமா? 2-3 நாளாவே நீ ஒரு மாதிரியா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஒண்ணு இல்லண்ணே. ஏதோ இருக்கு. காலையில் நான் போகும்போது வரும்போதெல்லாம் சின்ன புள்ள மாதிரி ஓடி வந்து என் கழுத்தை கட்டிப்பிடிச்சு கலகலன்னு பேசுவேன், சிரிப்பேன். ஆனா 2-3 நாளா நீ என்னை பார்க்கவே இல்லை. ஒரு வார்த்தை கூட பேசல. நான் ஏதாவது தப்பு பண்ணனா சொல்லு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. வினி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லண்ணே, யார் மேலேயும் தப்பு இல்ல. அம்மா, நீ இந்த குடும்பத்தோட விளக்கு. அது காத்துல ஆடவும் கூடாது, கருகிடவும் கூடாது. நான் எப்பவும் போல சந்தோஷமா தான் இருக்கேன். வீணா என் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. ஏண்டா, அவதான் சொல்றாள் அவளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. அப்புறம் ஏன் அவளை போட்டு தொந்தரவு பண்றீங்க? வாங்கடா. நான் என்னமோ கோவத்துல அம்மா கிட்ட கொடுத்த சால்வியை திருப்பி வாங்கிட்டேன். அதனாலதான் நீ என்கிட்ட பேசாம. அண்ணே, நான் அன்னைக்கு ராத்திரி அதை திருப்பி கொடுத்துட்டேன். நீ வேணா அம்மா கிட்ட கேட்டு பாரு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. இல்ல நிச்சயமா இல்ல. இல்ல. சரி, நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன்டா.
நான் எப்பவும் வழி தவறி போக மாட்டேன். வேண்டாம். டேய், நான் அப்பவே சொன்னேன் அவளை நம்பாதறான்னு. கேட்டியா நீ? இப்ப என்ன ஆச்சு? கடைசியில டீல்ல விட்டு போயிட்டா. மினி சொன்னா அவ பின்னாடியே சுத்தன. உன்னதாண்டா உலக்க மாதிரி நிக்கிறான் பாடுறா. அந்த இன்ஸ்பெக்டருக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிருந்தாலாவது நம்ம மனசுக்கு நிம்மதியா இருந்திருக்கும். இப்ப நம்ம அடி வாங்கினது ஒண்ணுதான்டா மிச்சம். பெரிய அமராவதி அம்பிகாபதி நினப்பு. அவ ஒன்னா நம்பர் ஃப்ராட்ரா. அவங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக உனக்கு அல்வா கொடுத்துட்டா. அல்வான்னா சாதாரணமான அல்வா இல்லடா, ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வா. டேய் விட்டு தொலைடா. இந்த அமராவதி இல்லைன்னா இன்னொரு அனார்கலி. இல்லடா, எனக்கு எப்பவும் ஒரே அமராவதி என் மினி தான். அவ என்ன விரும்புறா. அவ இல்லாம நான் இல்ல. நீ திருந்தவே மாட்டடா. நீ வேணா பாரு, மினி மினின்னு பைத்தியக்காரமா சட்டை பிச்சு தெரு அலைய போற பாரு. ஏய் ஏய், என்ன முறைக்கிற? சொன்ன உடனே ஐயாவுக்கு சுருன்னு ஏறுதோ? இங்க பாரு, இப்ப சொல்றேன்டா, சத்தியமா அவ உனக்கு கிடைக்க போறது இல்ல. டேய் டேய், அவன் போ. ஜீவா, எஸ் ஆர் நோ, ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும். எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகமா இருக்கு. நேர்ல வேண்டாம், பதில் கடிதத்துல தந்தா போதும். ஐ லவ் யூ ஜீவா, கேர் ஆஃப் கேப்டன் தர்மராஜ், சென்ட் தாமஸ் ஸ்ட்ரீட். நீதான் அவனை வர சொன்னியா? அண்ணே, நீ சொல்லித்தான் இங்க வந்தானா? Categorized into three main groups. Hey, who are you? Hey, what are you doing? What is this?
இவன் தொல்லை தாங்க முடியாம என் தங்கச்சி என்கிட்ட வந்து ஓடு கதறி எழுவுறாடா. பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? சொல்லுங்கடா. டேய், போறேன்னு மட்டும் நினைக்காத. ஒண்ணு சும்மா விட மாட்டேன்டா. வாங்கடா. ஏன்டா இப்படி பண்ண? என்னடா இதெல்லாம்? அவன் சொன்னது போயிடா. மினி அப்படி சொல்லியிருக்க மாட்டா. வேண்டாம், அவளும் வேண்டாம், அவ பாலா போன காதலும் வேண்டாம். நீ மேல அவளை பார்க்க மாட்டேன், அவ கூட பேச மாட்டேன், அவளை பத்தி நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுறா. சத்தியம் பண்றா. டேய் கேசவா, இப்ப நீ சத்தியம் பண்ணலன்னா உனக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. சரி, இனிமே என்னோட மினியை நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், நினைக்க கூட மாட்டேன். இது சத்தியம். ஹலோ, நான் தான் ஜீவாவோட ஃப்ரெண்டு ராகவன் பேசுறேன்ப்பா. எப்படி இருக்கீங்கப்பா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ஜீவா உங்களை பார்க்கணும்னு சொன்னான். என்ன திடீர்னு? ஒன்றும் இல்லை, சும்மாதான். அதானே பார்த்தேன். நான் பயந்தே போயிட்டேன். இதோ புறப்பட்டு வந்துட்டு இருக்கேன். What do you want, sir? Hey, who are you? ராஜசேகர். அங்கே நில்றா. சார் நீங்க தான் மிஸ்டர் கேப்டனா? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் நேர்ல பாக்குறேன். தூக்குறேன். எவ்வளவு நேரம் மேல தூக்குறேன் சார். வேண்டாம், அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அங்கிள் வேண்டாம், இவர் ஜீவாவுடைய அப்பா. அப்படியா? கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். How do you do? I am fine. How do you do? I'm also fine. Go on. ஏன்பா, இந்த பைத்தியத்தை எப்படா சமாளிக்கிறீங்க? நான் எவன தோட்டக்காரன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்க, என்ன சுட்டு பொசுக்கிருப்பான். போட்டோம். ஜீவா எப்படி இருக்கா? எங்க இருக்கா? உள்ள இருக்கான். ஓ, என்னப்பா, என்ன நடந்துச்சு? ஒரு சின்ன தகராறு. எவன்டா உன் மேல கை வச்சது சொல்லு. வேண்டாம்ப்பா, தப்பு என் மேலதான். அதுக்கு தான் இந்த தண்டனை. நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கப்பா, ப்ளீஸ். ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? உள்ள எலும்புகளும் உடையிலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, வா நம்ம வீட்டுக்கு போலாம். வேண்டாம்ப்பா, இந்த நிலைமையில அம்மா என்ன பார்க்க வேண்டாம். இதை பத்தி அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதீங்கப்பா. உடம்பு குணமானதும் படிப்பு நிறுத்திட்டு வீட்டுக்கு வரேன். இனிமே அம்மா விருப்பப்படியே நடக்கிற அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா. என்னப்பா அது? MBA படிக்கணும்னு நீதான் ஆசைப்பட்ட. இப்ப என் பாதிரியே படிப்பு நிறுத்திடுறேன்னு சொல்ற. இது பாரு, உன் விருப்பத்துக்கு மாறா நானும் அம்மாவும் எதுவும் சொல்ல மாட்டோம். அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்காத. ஒழுங்கா படிப்பை முடிச்சிட்டு வா. உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குனவன. வேண்டாப்பா, நான் தான் எல்லாத்தையும் மறக்கணும்னு சொன்னேன்ல. விட்டுருங்க ப்ளீஸ். நில்லு நில்லு. உங்க அண்ணன்களை விட்டு ஜீவாவை கண்ணா முன்னாடி அடிச்சு போட்டு நீ கூலா காலேஜுக்கு போயிட்டு இருக்கியா? அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் என்ன தப்பு பண்ணான்னு கேக்குறேன். ஏதாவது பேசுங்கன்னு பல்ல இழிச்சு நீதானே வந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்த. எங்க அண்ணனை காப்பாத்துங்கன்னு அவன்கிட்ட நீதானே வந்து கெஞ்சன. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அவ லெட்டர் கொடுத்தப்பவே அதை கசக்கி அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருக்க வேண்டியதானே?
அதை விட்டுட்டு அவனை அடிக்கிறதுக்கு அடியாட்கள் செட் பண்றியா? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஜீவாவோட அப்பா மாதிரி தெரியுது. எவன்டா என் மகன் மேல கை வச்சுவன்? சொல்லுங்கடா. எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாம இருக்காது. உண்மை சொல்லுங்க. என் புள்ள மேல கை வச்சவன் எவன்? எங்களுக்கு தான் தெரியாதுன்னு சொல்றோம்ல சார். நிச்சயமா உங்களுக்கு தெரியும். உங்களை சொல்ல வைப்பேன். அந்த ராஜ்களை கொல்லாம விட மாட்டேன். சொல்லுங்கடா. சொல்லுங்கடா. தெரியாது சார். உண்மை சொல்லுங்க. சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். ஆனா என்கிட்ட மறைக்கிறீங்க. இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்களே. நீங்களா ஃப்ரெண்ட்ஸாடா? கேட்டல்ல அவங்க அப்பா சொன்னதெல்லாம். அவனை அடிச்சது யாருன்னு மட்டும் சொல்லி இருந்தோம், உன் குடும்பமே க்ளோஸ் ஆயிடும். சொல்லி வைக்கிறேன். இன்னைக்கு உனக்கு நல்ல காலம், அதனால தப்பிச்ச. போ, காலேஜுக்கு போ. நீ மட்டும் படிச்சு பெருசா டிகிரியை வாங்கு. இனிமேல் நீ யாருக்கும் பயப்பட வேண்டாமா? எங்க ஜீவா நிச்சயம் உன் பின்னாடி வரமாட்டான். அந்த முட்டாள் இன்னும் உண்மையா தான் நினைச்சிட்டு இருக்கான். அவன் அடிச்சது யாருன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டான். வாடா, உண்மையை வெளியே சொல்ல முடியலன்னு மனசு உறுத்திட்டு இருக்கு.